அதிமுக தமிழ்நாடு அரசியல்ல தவிர்க்க முடியாத கட்சி. தமிழ்நாட்டை அதிக வருஷம் ஆண்ட கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட எதிர்கட்சி. இந்த கட்சியோட நிறுவனர் எம்ஜிஆரை பத்தி அனைவருக்குமே தெரியும். இந்த கட்சி கொடிய வடிவமைத்தோரும், இந்த கட்சியோட அந்த இரட்டை இலை சின்னத்தை வடிவமைத்தோரும் யாரும் தெரியுமா? அவர் தாங்க நகைச்சுவை நடிகர் பாண்டு. பாண்டு என்றாலே அவரின் விசித்திரமான உச்சரிப்பும் வாயாசையும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதிமுக கொடிய வடிவமைத்தரும் இரட்டை இலை சின்னத்தை வரைந்து கொடுத்தவருமே இவர் தாங்க. இது இந்த தலைமுறையில எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் அந்த கட்சியில இருக்க அடிப்படை தொண்டர்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும்? தனது அனுபவங்களை பற்றி அவர் நினைவு கூறுவதாவது, அதிமுக தொடங்கப்பட்ட வருஷம் 1972 வருஷம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இரவு 10 மணிக்கு தன்னை சந்திக்க வருமாறு அழைத்தார் எம்ஜிஆர். கட்சி தொடங்கி இருக்கிறோம் தெரியுமா என்றார். தெரியும், பத்திரிகையில் பார்த்தேன் என்றேன் நான். கட்சிக்கு பேர் என்ன என கேட்டார். அதிமுக என்றேன். கட்சிக்கான கொடியை நீங்கள் தான் வரைந்து தர வேண்டும். இன்றிரவே இங்கேயே தங்கி வரைய வேண்டும் என்றார் எம்ஜிஆர். அங்கே இருந்து அறைக்குள் என்னை அனுப்பிவிட்டு வெளியில் பூட்டி சாவி எடுத்துக்கொண்டார் எம்ஜிஆர். அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை அப்போது தமிழகத்தில் இருந்தது. எம்ஜிஆர் வீடு இருந்த இடத்தை திரைப்பட சண்டை கலைஞர்கள் தான் காவல் காத்தனர் என்று பாண்டு உருக்கமான கூறினார். அப்போது தான் சென்னை ஓவியக் கல்லூரியில் படித்து முடித்திருந்தேன். எனது சகோதரர் இடிச்ச புலி செல்வராஜ் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். அவர் மூலமாக என்னை பற்றி தெரிந்து கொண்டு என்னை அழைத்திருந்தார் எம்ஜிஆர். இரவு 10 மணிக்கு அறைக்குள் சென்ற நான் 10:30க்குள் கருப்பு சிவப்பு நிறங்களில் நடுவில் அண்ணா சிரிப்பது போல ஒரு கொடியை வரைந்து கொடுத்தேன் எம்ஜிஆரிடம். அதை பார்த்த எம்ஜிஆர், தொண்டர்களை உசுப்பிடுவது போல இந்த கொடி இல்லையே, சிரிப்பில் போர்க்குணம் இருக்காது, கட்சியின் போர்க்குணத்தை வெளிக்காட்டும் விதத்தில் கொடியை வடிவமைத்து தர வேண்டும் என்றார் எம்ஜிஆர். அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் சிலையை மனதில் வைத்து அவர் கை நீட்டி பேசுவது போல கொடிக்கான படத்தை வரைந்து கொடுத்தேன் எம்ஜிஆரிடம். அதை பார்த்த அவர், இந்த படத்தை கொடியாக மாற்றும் போது கை வெட்டுப்பட்டு விடும் என்றார். கையை சுருக்கி நேராக இருப்பது போல வரைந்து கொடுத்தேன். அதை பார்ப்பதற்கு அண்ணாவின் கையில் துப்பாக்கி இருப்பது போல இருந்தது. அதை பார்த்த எம்ஜிஆர், ஏன் எம்.ஆர். ராதா என்னை சுட்டது போதாதா என்றார். உடனே கையை சிறிது மேலே இருப்பது போன்று இப்போதைய கொடியை வரைந்து கொடுத்தேன். கட்டி தழுவி மிகவும் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர். அதே போல இரட்டை இலை சின்னத்தையும் நான் தான் வரைந்து கொடுத்தேன் எம்ஜிஆருக்கு. அதிமுக ஆட்சியை கைப்பற்றியவுடன் நடைபெற்ற வெற்றி கூட்டத்தில் என்னை அறிமுகப்படுத்தி 5 பவுன் தங்கச் சங்கிலியும் ரூபாய் 10,000 ரொக்க பரிசும் கொடுத்தார் எம்ஜிஆர். தமிழகம் முழுவதும் நான் வடிவமைத்த கொடி பட்டொலி வீசி பறப்பதை பார்க்கும் வேளைகளில் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு கலைஞர்